ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஜோதிட பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இன்ப துன்பங்கள் இருக்கும். அந்த இன்ப துன்பங்களை தெரிந்து அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம பலவித ஆபத்துக்களை கடந்து வர முடியும். ஸோ பலவித ஆபத்துக்களை கடந்து வரணும்னா அப்போ நாம் சில விஷயங்களை அப்பப்போ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும். அந்த வகையில் இப்போ ஜூலை மாதத்தில் 9ஆம் தேதிக்கு பிறகு சனினால் ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. அதில் குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஸோ அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு சனியுடைய பிடியில் சிக்குவீங்களா சிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கூடவே சனியுடைய பிடியில் சிக்கியிருந்தீங்கன்னா அதிலிருந்து தப்பிப்பதற்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்களும் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி பிடியிலிருந்து தப்பிப்பீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கையே இருக்காது. நிறைய பேர் ஜோதிடமாக அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய முயற்சி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி சொல்கிறவங்களே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படும் போது அப்போ சனி என்ன மாதிரி இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் வரும். ஏன்னா சனி ஒருத்தருக்கு எல்லாருமே பயந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சனி பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையிலிருந்து யாராலையும் தப்ப முடியாது. அதுக்குன்னு சனி கெட்டவர்னு சொல்ல வரல. சனி நீதி தவறாத நீதிமான். நம்ம செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் தகுந்த தண்டனை அவர் கொடுப்பாரு. அது கடவுளாக இருந்தாலும் அவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி சனிக்கு இருக்கு. அப்பேற்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் தான் இந்த ஜூலையில் ஆரம்பமாக போகுது. அதனால தான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறதையும் பரிகாரம் என்னங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கன்னி ராசிக்காரங்க வீடியோவை கிளிக் பண்ணியிருந்தாலும் இப்போ சனியுடைய வக்ரத்தினால என்ன நடக்க போகுதுங்கிறத தான் சொல்ல போகிறேன். அப்போ ஆப்வியஸாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். சரி, சனியின் பிடியில் இப்போ உங்கள் ராசிக்காரங்க சிக்கியிருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு சோதனை காலமாக இல்லையா, தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, அப்படி இருந்தால் தப்பிக்க எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. பேசிக்காகவே இந்த ஜூலை மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. அதில் மெயினாக சனியுடைய இந்த வக்ரம் தான் மெயின் இது. ஏன்னா சனியுடைய இந்த வக்ர இதில் கோப பார்வைக்கு 12 ராசிக்குமே ஆளாக நேரிடும். அதில் எந்தெந்த ராசிக்கு சோதனை காலம், எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது. அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த 2026 ஜூலையில் ஜோதிட ரீதியாக பெரும் திருப்பங்கள் இருந்த மாதமாக அமையுங்கிறது ஜோதிடர்களுடைய மெயின் கூற்று. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நிகழக்கூடிய 2 விஷயம். ஒன்று குரு பகவானுடைய அஸ்தமனம், இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அதாவது பின்னோக்கி நகர்வது. இது ஜோதிட உலகில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. அதனால் இந்த மாதம் திருப்பங்கள் நிறைந்த மாதமாக அமையும் என்பது ஜோதிடர்களுடைய கூற்று. இந்த கிரக மாற்றங்களால் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டமோ சிலருக்கு சவாலான சூழலும் உருவாகும். அதன்படி உங்களுக்கு சவாலான சூழ்நிலையா அதிர்ஷ்டமாங்கிறத கிளியராக பாருங்கள். ஜூலை 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் நுழையிறது தான் முதல் கிரக பயிற்சியாக ஆரம்பமானது. அதனை தொடர்ந்து ஜூலை 7 புதனுடைய இடமாற்றம் நிகழ்கிற போது, இவற்றுக்கு மத்தியில் ஜூலை 15 குரு அஸ்தமனமானது நிகழ்கிறது. அப்புறம் ஃபைனலாக ஜூலை 27 மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. இதெல்லாம் தான் முக்கியமான திருப்பங்கள். பொதுவாக குரு அஸ்தமன காலத்தில்
திருமணம், அதுக்கப்புறம் சுபகாரியங்கள், புதுமனை புகுவிழா போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இந்த விசேஷ கிரக நிலைகளால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். எந்த அளவுக்கு செயல்படணும், எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கிளியராக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சரி வாங்க, இப்போ உங்களுக்கு கிளியராக என்னங்கிறத பார்க்கலாம். அதே போல் சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டாக பரிகாரமாக சிலது செய்தால் நல்லது செய்வேங்கிறது சொல்லியிருக்காரு. அதனால் பரிகாரமும் என்னங்கிறத ஃபைனலாக தெரிஞ்சு பரிகாரத்தையும் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறுங்க. சரி வாங்க, பலன்கள் உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி மிதமான பலன்களை வழங்கும். ஓஹோன்னு பலன்களை வழங்காது. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் வக்ரத்தோடு சஞ்சரிக்க இருக்கிறார். ஸோ ஜோதிட ரீதியாக இது கண்டக சனி வக்ரம் என்று அழைக்கப்பட்டாலும் மீனராசி சுபரான குருவின் வீடு என்பதால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. மீனராசி சுபாரான குருவின் வீடு அப்படிங்கிறது காரணத்தினால குரு அஸ்தமனமும் நிகழ்கிறது. அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஸோ பயம் வேண்டாம். சனியின் பார்வை 9, 1, 4 ஆகிய இடங்களில் விழுது. உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை காட்டுவது அவசியம். நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகள் இப்போது உங்களுக்கு விலகும். குறிப்பாக கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். அதனால் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பான முறையில் இந்த சனி வக்ர டைமில் உங்கள் ராசிக்கு அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் கூட மகிழ்ச்சி திரும்ப போகுது. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வது கண்டிப்பாக இப்போ நடக்க போகுது. பொருளாதார ரீதியாகவும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. இருப்பினும் இந்த டைம் வீண் ஆடம்பர செலவுகளை திட்டமிட்டு தவிர்த்துக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது. வீண் ஆடம்பர செலவுகள் பண்ணிங்கன்னா அது எதிர்காலத்தை பாதிக்கும். அதனால் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வீண் ஆடம்பர செலவுகளை திட்டமிட்டு தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. குடும்ப பெரியவர்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு இக்கட்டான நேரங்களில் வழிகாட்டும். அதனால் அவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சுபகாரியங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் அது உங்களால் திருப்பி செலுத்தக்கூடிய அளவிலேயே இருக்கும். குழந்தைகள் வழியில் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. சில விஷயங்களில் கவனமாகவும் சில விஷயங்களில் பொதுவாக வெளிப்படையாக இருந்தீங்கன்னா இந்த சனி வக்ர டைமில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மெயினாக நீங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்பயே நீங்கள் பயன்படுத்திக்குங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதுவும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இக்காலம் மிகவும் சாதகமாக இருக்கும். கூட்டாளிகளோடு புரிந்துணர்வு அதிகரிக்கும். வேலை பளுவும் அதிகரிக்கும். அதனால் பார்த்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள். புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயரும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது வரும். அவை உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஸோ தயவு செய்து மேற்கொள்ளுங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை சரியாக திட்டமிட்டு கையாள்வதன் மூலம் எதிர்ப்புகளை முறியடிக்கலாம். ஸோ எதிர்ப்புகளை முறியடிக்க திட்டமிட்டு கையாள்வது உங்களுக்கு அவசியம். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது சனி வக்ரத்தினால குறிப்பிடப்படுது. இதற்கேற்ப கன்னி ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. இப்போ பரிகாரமாக சிலது செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அது என்னங்கிறத சொல்கிறேன். அதையும் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்க மகாலட்சுமி அம்பிகை வழிபாடு செய்வது பொருளாதார மேன்மைக்கு வழிவகுக்கும். அதை மெயினாக செய்யுங்க. சனிக்கிழமையில் இனி ஜூலை 9க்கு பிறகு எல் சாதம் தயாரித்து காகத்திற்கு வைக்கணும். கோவிலில் புளி சாதம் விநியோகம் செய்யணும். இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்கள் கர்ம வினைகள் குறையும். அப்புறம் நண்பர்கள், வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது, அவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவது கண்டகசனியின் தாக்கத்தை இந்த வக்ர டைமில் குறைக்கும். அதனால் அதையும் செய்யுங்க. அப்புறம் சனிக்கிழமையில் அம்பிகை சந்நிதியில் நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நலம் தரும். அதோடு பசுகளுக்கு பழங்களை, வெண்பூசணியை உணவாக வழங்குவது புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திடுங்க.
இதெல்லாம் தான் உங்களுக்கு பரிகாரம். இந்த பரிகாரங்கள்லாம் செய்திங்கன்னா நல்லது நடக்கும். இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய உங்களை அறியாமையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனினால் கெடுபலன் ஏற்பட்டால் கூட அதுலேருந்து தப்பிக்க முடியும். அதனால் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.